ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மீண்டுமாய் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் இல்லைன்னா மோசஸை செல்ல பிள்ளைங்கிறாங்க. ஆமாம், ஒரு தடவை அப்படி தான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் மோசஸ் பேசின அப்போ இந்த சபையினுடைய செல்ல பிள்ளை அப்படிங்கிறாங்க. அப்போ நான் இருந்தால் நான் செல்ல பிள்ளை, நான் இல்லைன்னா அவனை சொல்கிறாங்க. அப்போ இதில் யார் செல்ல பிள்ளைன்னு பார்க்கணும் முதல்ல. சரி, உங்கள் மத்தியில் கொஞ்சம் நம்ம சர்ச்சில் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான காரியம். எனக்கும் நான் ஃப்ரீயாக இருப்பேன். அதில் மட்டும் இப்போ கடந்த வாரத்தில் நான் அண்ணன் சொன்னாங்க இல்லையா, நான் தஞ்சாவூர் பிரயாணங்கள் அப்படி போயிருக்கும் போது வர முடியலை. அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் நான் வாக்குத்தத்த வசனத்தை வச்சே நான் பேசட்டுமான்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் அண்ணன் யோசித்தாங்க. நான் பைபிள் ஸ்டடிக்கு எப்படி வாக்குத்தத்த வசனத்தை வச்சு பேசினா நல்லா இருக்குமான்னு யோசித்தாங்க. அப்புறம் பரவாயில்ல தம்பி, என்ன ஆண்டவர் நடத்துகிறாரோ நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. அதை போல் நம்ம இஷ்டத்துக்கு, அதாவது என்ன ஆண்டவர் நடத்துகிறாரோ நடத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் சில இடங்களில் நம்ம நினைக்கிறத பேச முடியாது. ஆனால் இங்கே நம்ம ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவதற்குண்டான ஒரு வழி வாய்க்கால் இருக்கிறபடினால நம்ம ஃப்ரீயாகவும் பேசலாம். ரெண்டாவது அண்ணன் சொன்ன மாதிரி செல்லப்பிள்ளையினுடைய பேச்சு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆனாலும் கூட கர்த்தர் நான் எவ்வளவோ 2-3 நாள் உட்கார்ந்து பார்த்தேன் தேவனுடைய சமூகத்தில். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக வைத்து பேசுவதற்கு ஆண்டவர் வந்து ஒரு சிந்தனையை கொடுக்கவே இல்லை. ஏன்னு தெரியல. ஒருவேளை அது ஞாயிற்றுக்கிழமை காலையிலைக்குள்ளே தான் அது அந்த ஆசீர்வாதமும் என்னமோ தெரியல. ஆனால் மாலையில் பைபிள் ஸ்டடிக்கு அதுக்கு வேறு மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் உங்கள் மத்தியில் அனுப்பியிருக்கிறார். நேரம் நம்ம வேத தியானத்திற்கு போகும். ஆண்டவர் இந்த மாலை வேளையில் ஆண்டவர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி அவர் சித்த வைத்திருக்கிறாரோ அதை பேச வைப்பார். ஆமென். ஏன்னா நம்ம போகிற பாதை நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் போகிற பாதைக்கு ஏற்ற போல ஆண்டவர் பேசுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், யோபுவினுடைய புத்தகம் 23வது அதிகாரம். யோபுவினுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனம். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடே வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடே வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய தயவு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னால் நம்ம நிற்க முடியாது. நம்மளோடு கூட ஆண்டவர் வழக்காட ஆரம்பித்தா, அதனால தான் யோபு இன்னொரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் 1000 கேள்வி கேட்டால் எங்களுக்கு ஒரு கேள்வி கூட நாங்கள் ஆன்சர் சொல்ல முடியாத தகப்பனேம்பார். அப்போ அவர் நம்மளோடு கூட வழக்காட வேண்டும் என்று சொல்லி நினச்சிட்டார் அப்படின்னா அந்த வழக்கிலலாம் நம்ம ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்று. அவர் கூட வாதாடியெல்லாம் ஜெயிக்க முடியாது. அவர் அப்படி செய்கிறதான தேவன் அல்ல. ஏன்னா நம்மோடு கூட வழக்காடினால் நம்ம எதற்குமே அவருக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் கூட கர்த்தர் நம்மில் அவர் தயை வைக்கிற கர்த்தராக இருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவருடைய தயவு நம்ம மேலே இருக்கிறத ஆண்டவர் மீண்டுமாய் உங்கள் மத்தியில் என் மத்தியிலையும் கூட அவர் பறைசாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய தயவு இந்த மாதத்தில் நிச்சயமாக நமக்கு விளங்க போகிறது. அப்போ என்ன தயவு நம்ம மேலே இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய தயவு அது எப்படிப்பட்டதான தயவு, அதில் நம்ம என்ன செய்யும் போது நம்முடைய தயவு இந்த வாழ்க்கையில் வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? முதலாவது எடுத்துக்கொள்வோம், ஆண்டவருடைய தயவு எப்படிப்பட்டதான தயவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலின் புத்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். 1 சாமுவேலின் புத்தகம் 20வது அதிகாரம் 13லிருந்து 16 வரைக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாய் இருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பி விடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். சரி, இப்போ முதல் குறிப்புக்கு நம்ம தலைப்பு என்னன்னா, உடன்படிக்கையில் தயவு செய்கிறதான தேவன். உடன்படிக்கையில் தயவு செய்கிறதான தேவன். சரியா? சரி, இப்போ இதனுடைய பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது
சவுல் அனுதினமும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் போராடுகிறார். ஒவ்வொரு நாளும் எப்படியாவது அவனை கொன்னுட வேண்டும் சொல்லி அவர் போராடும் பொழுது இங்கே ஒரு நாள் வருகிறது. அப்போ கண்டிப்பாக நிச்சயம் தாவீதை வந்து கொன்றுவார். அப்படிங்கும்போது தாவீது சொல்லுகிறான், இல்லை கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக என்னை நிச்சயமாக கொலை செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 அதிகாரத்தில் 3வது வசனத்தில் மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரமே இருக்குது, அந்த அளவுக்கு உங்கள் அப்பா என்னை வந்து படாத பாடு படுத்திட்டு என்னை கொலை பண்ணிகிட்டே இருக்க போகிறார், எப்படியாவது என்னை கொன்றுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது யோனத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. நிச்சயமாக எங்கள் அப்பா கைக்கு உன்னை நான் தப்பு வைப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நீ தப்பி வைக்க போகிற அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க 2 பேரும் அந்த உடன்படிக்கையில் ஒரு 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 ஒப்பந்தம் பண்ணுவாங்க. என்ன ஒப்பந்தம்னா, நீ நாளைக்கு ஏசேல் என்கிறதான ஒரு பாறையில் போய் உட்காந்துக்க, அப்படின்னா நாளைக்கு நாளை கழிச்சு அமாவாசையும் அதற்கு முந்தின நாளும் அப்பம் புசிக்கிறதுக்கு அந்த பந்தியில் எல்லாரும் வரணும், ராஜாவுடைய கட்டளை அது. அப்போ நீ வர வேண்டாம், நீ வராமல் அந்த இடம் காலியாக இருக்கும் பொழுது அங்கே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னு அவனுக்கு பார்த்துட்டு நீ இந்த ஏசேல் அப்படிங்கிறதான ஒரு பாறையின் பின்னால் நீ ஒளிஞ்சிரு, அப்பாவுடைய கோபம் அதிகமாக இருந்தால் அன்றைக்கு நான் உனக்கு ஒரு தகவல் அனுப்புவேன். எப்படி தகவல் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சிறு பிள்ளையை நான் கையில் கூட்டிகிட்டு வரேன், ஒரு 3 அம்பு எய்வேன், அது அப்பாலே போகுது அந்த அம்புன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நான் சொல்லும் பொழுது அவன் அந்த அப்பாலே போகிற அம்பு நான் அவன் புறக்கிக்குள்ளே வந்தான்னா எங்கள் அப்பா கோபமாக இருக்குது அப்படின்னு நீ நினச்சிக்க, இல்லை இந்த பக்கம் இருக்குது அம்புன்னு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணலாம், எங்கள் அப்பாவுடைய கோபம் தணிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு, ஆனாலும் அவன் சொல்லுவான், ஒரு நாள் வரும் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களை என்ன பண்ணுவார், ஒவ்வொருத்தரையும் பூமியின் இராதபடி அவர் வேற இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அங்கே யோனத்தான் சொல்லுவார். நிச்சயம் நீ ஒரு நாள் நீ ராஜாவை வருவ, அப்போ என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் வேற இருக்கிறதுக்கு உன் கையில் ஆண்டவர் கொடுப்பார். அப்படின்னா என்ன, எல்லாரையும் நீ கொலை பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ என்னையும் என் குடும்பத்தையும் நீ நினச்சிக்க அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. சரியா? சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன் அதே போல் என்ன நடக்கும், அவன் தகப்பன் வருவான், முதல் நாள் ரொம்ப பார்ப்பார், ஒன்றுமே சொல்ல மாட்டார். 2வது நாள் பயங்கரமான கோபம், நீ யோனத்தான் நீ இந்த வித்தியாசமான வார்த்தைகளெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கும், இந்த மகனோட கூட நீ உறவு வைக்கிறதுக்காக நான் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன், அவனை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது இங்கே யோனத்தான் சொன்னது போல் ஒரு சிறு பிள்ளையை கூட்டி போய் அம்பை எய்து அது அப்பாலே போகிறது என்று சொல்லும் பொழுது அங்கே தாவீது வந்து என்ன பண்ணுவார், தன்னை தப்புவிப்பதற்காக அவர் கடந்து போவார். இப்படி காலங்கள் கடந்து போகும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேலுடைய புத்தகத்திற்கு வருவார். இப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாய் மாறுகிறார். காலங்கள் கடக்குது. அங்கே 2 சாமுவேல் புத்தகத்துக்கு வரும் பொழுது அங்கே என்ன பண்ண சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இங்கே தாவீது வருகிறார். இப்போ 2 சாமுவேல் 4:4 வாசிங்க. 2 சாமுவேல் 4:4 வாசிப்போம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். இப்போ அந்த உடன்படிக்கை பண்ணலாம் பாருங்க, அந்த யோனத்தான் அவனுக்கு ஒரு மகன், அவன் 5 வயதில் இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்கும் பொழுது அவனை வளர்க்குறதான அந்த ஒரு சகோதரி தூக்கிட்டு ஓடும் போது அவன் கீழே விழுந்து அவன் கால் முடவன் ஆயிடுறான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். சரி, இப்படி இருக்க பொழுது காலங்கள் மாறுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது அங்கே தாவீது வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறின பிறகு 2 சாமுவேலின் புத்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்திற்கு வாங்க. 2 சாமுவேல் புத்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். நல்லா கவனிக்கணும், அங்க யோனத்தான் ஏற்கனவே அவன் சொன்னான், நீ ஒரு நாள் நீ ராஜாவாக மாறுவ, அன்னைக்கு நீ நீதியும் நியாயமும் செய்வ, அப்படி எல்லாரையும் நீ வேற இருக்கும் பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் நினைச்சிக்கன்னு சொன்னான் பாருங்க. அது வந்து இப்போ நடக்குது. அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் நீதியும் நியாயமும் பண்ணி இருக்கிறாரு. இப்படி நீதியும் நியாயம் பண்ணி கொண்டிருக்கிறதான வேளையில் அங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ தன்னுடைய சிநேகிதன் யோனத்தானை நினைக்கிறார். அப்படி யோனத்தானை நினைக்கும் பொழுது கேட்குறாரு, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறக்கூடியவன்
யாராவது சவுல் சந்ததியில் இருக்காங்களா அல்ல யோனத்தானுடைய சந்ததியில் இருக்காங்களான்னு சொல்லும் பொழுது அங்க 3வது வசனம் வாசிங்கக்கா. 9:3. ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். உடனே சீபாவை பார்த்து என்ன சொல்றாரு, நீ உடனே அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லும் பொழுது அவன் மாகீர் என்கிறதான ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்கிறான். இப்போ கூட்டிட்டு வந்த உடனே அங்கே என்ன நடக்குது பாருங்களேன். ரொம்ப, அதாவது நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடியாக இருக்கிறதுனால நம்ம வசனம் நிறைய நம்ம வாசிப்போம். 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சவுல் குமாரனாகிய யோனத்தானின் மகன் வாசிங்கக்கா. தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்போ உடனே என்ன பண்றாரு, அவர் வணங்கிட்டு, இந்த செத்த நாய்க்கு நினைக்கிறதுக்கு நீங்க இந்த செத்த நாயை போல இருக்கிற என்னை நோக்கி பார்க்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். சரி, அசனம்னா என்னது? சாப்பாடு. சாப்பாடுன்னா சாப்பாடு கிடையாதுக்கா. அசனம்னா என்னது தெரியல. சாப்பாடுனா அது இல்லை. அசனம்னா எல்லா வெரைட்டியும் இருக்கணும். நம்ம ஊரில் போடுற அசனம்லாம் அசனம் கிடையாது, சரியா? நம்ம ஊரில் இப்போ சவுத் சைட்லலாம் அசன பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க. அதில் வந்து சாம்பார் பொரியல் கூட்டம் வைப்பாங்க, அப்படி கிடையாது. ராஜாவுடைய பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறதுனா எல்லா வெரைட்டியும் இருக்கும். எல்லா வெரைட்டி, சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்கும், பீஃப் புறாகரா எல்லாமே இருக்கும். அப்போது எப்படிப்பட்டதான மேவிபோசேத்துக்கு ஒரு வாழ்க்கை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அங்கே என்ன பண்ண அசனம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. சரி, இப்போ இது ஒரு கதையை போல் நான் சொல்லிட்டு வந்தேன். இதற்கும் ஆண்டவருடைய தயவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த மாதத்தில் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க இந்த முதல் பாயிண்ட் முடித்த உடனே நம்ம நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்களேன், இப்போ உடன்படிக்கை தாவீதும் யோனத்தானும் பண்ணினது மேவிபோசேத்துக்கு தெரியுமா தெரியாதா? அவனுடைய மகனுக்கும் தெரியுமா தெரியாது? அவன் 5 வயதில் இருக்கும் போதே அவன் தூக்கிட்டு ஓடும் போது தெரியாது. அப்போ தெரியாது, அப்படி தானே? என் தகப்பனும் இந்த ராஜாவும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு, யாருக்கு? மேவிபோசேத்துக்கு தெரியாது. இப்போ மேவிபோசேத்துக்கு ஒரு அழைப்பு வருது. திடீர்னு கூப்பிட்டு ராஜா உன்னைய கூப்பிட்றாருன்னு சொல்லும் பொழுது மேவிபோசேத்து என்ன நினச்சிட்டு வந்திருப்பான்? ஒருவேளை அவன் என்ன நினச்சிட்டு வந்திருப்பான், ராஜா ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இல்லை எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பான். அதனால தான் அவன் சொல்கிறான், உன் தகப்பனுடைய நிலங்களெல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்லும் பொழுது இந்த செத்த நாய் நான் எம்மாத்திரம் சொல்லி அவன் என்ன பண்ணுவான், அவனை நினைக்கவே அவனுக்கு முடியாமல் போயிடுச்சுது. அந்த நேரத்தில் அங்கே பாருங்களேன், அவன் வணங்குறான், அவன் எம்மாத்திரம்னு சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அவனை பராமரிக்கிறதற்குண்டான அத்துணை காரியங்களை அவன் ஏற்பாடு பண்ணுகிறான். இப்போ ஒரு மனிதன் உடன்படிக்கை பண்ணினதற்கு இவ்வளவு தூரம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தன்னுடைய நண்பனுக்காக உடன்படிக்கையை நினைவு கூறி இப்படி செய்வானே ஆனால், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர், நாம் ஆண்டவரோடு கூட பல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அப்படி தானே? பல நேரங்களில் பல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை நினைத்து ஆண்டவர் நம்மேல் தயவு வைப்பார். ஆமென். ஒருவேளை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில், ஆண்டவரை நீங்கள் எனக்கு இப்படிலாம் ஆசீர்வதிச்சு நான் இதெல்லாம் செய்வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். எத்தனையோ உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இதை செய்யணும்ப்பா, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதான தேவன். இந்த உடன்படிக்கை நிமித்தம் நிச்சயமாக நம்மளை இந்த மாதத்தில் அவர் நம்மை அசனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற்றப் போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? அப்பமும் தண்ணீரும் நமக்கு கூட ஒரு நாளும் குறைவுபட போகிறதில்ல. ஆண்டவர் தயவு நம்ம மேலே காணப்பட போகுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, அவன் என்ன நினைக்கிறான், இங்கே யாருடைய உடன்படிக்கை? மேவிபோசேத்துக்கு தெரியாது, தன் தகப்பன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்னு தெரியாது. ஒருவேளை நம்மளுடைய தாய் தகப்பன்மார் கூட நமக்காக ஆண்டவரிடத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம்.
நமக்கு அது தெரியாது. ஐயா என் பிள்ளைய இப்படியெல்லாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா அப்படி நம்ம தாய் தகப்பன்லாம் நமக்காக வேண்டுதல் செய்திருப்பாங்க, அல்லது நாம் நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்திருப்பாங்க. எந்த உடன்படிக்கை ஆனாலும் தேவனோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை நிச்சயமாய் ஆண்டவர் நினைவு கூர்ந்து இந்த வருகிற காலங்களில் நம்மேல் தயவு வைப்பார். அங்கே வழக்காடுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் அப்பா அப்படி உங்கள் தாத்தா அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் அல்ல அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நேராக கூப்பிட்டான் மேவிபோசேத்தே, ஐயா நான் வர்றையா, என்னை என் மேலே கருணை செய்வதற்கு நான் எம்மாத்திரம் கேட்கும் பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இழந்தது எல்லாம் நான் திரும்ப கொடுக்குறேங்கிறப்போ மேவிபோசேத்துக்கு ஒரு அது எனக்கு நான் நினைக்கிறேன் மேவிபோசேத்தை போய் பார்த்தேன்னா கேட்பேன், அந்த நேரம் உனக்கு எப்படிப்பா இருந்ததுன்னு கேட்பேன். அதனால தான் அவன் சொல்கிறான், செத்த நாய்க்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படி கேட்கும் பொழுது அவன் கற்பனை பண்ண முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை அவன் தகப்பன் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் ஒரு மனிதன் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நினைவு இருந்ததுன்னா நாம் ஆண்டவரோடு கூட பண்ணின உடன்படிக்கையை என் தேவன் மறக்கிற தேவன் அல்லவே இல்லை. ஒருவேளை இந்த மாலை வேளையில் ஒரு கேள்விக்குறியோடு கூட, ஆண்டவரே எவ்வளவோ நாங்கள் செய்கிறோம், அல்லது நாங்கள் எவ்வளவோ உங்களுக்காக தான் இப்படிலாம் இருக்கிறோம், நாங்கள் எவ்வளவோ உடன்படிக்கை பண்ணின நிமித்தம் இப்படி சில சூழ்நிலைகளில் மேவிபோசத்தை போல் நாங்கள் முடமாக இருக்கிறோமே, எங்களால் எதுவுமே செய்ய முடியலையே, காரணம் நாங்கள் உங்களோடத்தில் போட்டதான உடன்படிக்கை நிமித்தம் சில நேரம் நாங்கள் இருக்கலாம் அப்படிலாம் நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை ஆண்டவர் இந்த மாதத்தில் நினைவு கூர்ந்து நம்மேல் அவர் தயவு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த உடன்படிக்கைக்காக ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம். அப்போ நம்ம எவ்வளோ உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோமோ அப்படின்னா உடன்படிக்கை நான் நிறைய நேரம் நம்ம சொல்லியிருப்போம். ஒரு சின்ன உடன்படிக்கை செஞ்சுருப்பேன், ஆண்டவரை நான் இனிமேல் சினிமாவே பார்க்க மாட்டேன், நான் தேவையில்லாமல் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த மாதிரி செய்ய மாட்டேன். எத்தனையோ உடன்படிக்கை ஆண்டவரத்தில் பண்ணியிருக்கோம்ல. எந்த உடன்படிக்கையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மேல் தயவு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், நம்மோடு வழக்காட மாட்டார். ஆண்டவர் நம்ம என்னைக்காவது உடன்படிக்கை பண்ணிவிட்டு அந்த உடன்படிக்கை மீறும் போது ராத்திரி கனவுல இங்கே பாரு, நீ அவங்க அந்த சினிமா பார்க்க மாட்டேன்னு சொல்லலை, இப்போ விட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு யாருக்காவது கேட்டாரா? மோசஸ் கேட்டாரே அவன் மேலே? ஏன்னா ரைட்டு லெஃப்ட் ஆகிடுச்சு, லெஃப்ட்டு ரைட் ஆகி போச்சு. ஒரு மாதம் 20 நாள் நான் வரலன்னா இன்னமும் மாதம் மாறி இருந்தீங்க. ஒரு வாரம் தான் நான் வரல. சரி, அப்போ நம்ம உடன்படிக்கை மீற போது கூட என் தேவன் வழக்காடுவதற்கு தேவன் அல்ல. அதனால தான் சொன்னேன், நம்மோடு கூட வழக்காட மாட்டார், ஆனால் நம்ம தயவு வைப்பார். தயவு அண்ணன் முந்தனத்தை காலைல சொன்னாங்க, அல்ல இந்த வாரம் சண்டே தான் சொன்னாங்க, நம்ம மேலே அவர் இரக்கமாக இருக்காருன்னு சொல்லி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் நம்மேல் தயவு வைக்கார். உடன்படிக்கை பண்ணின தேவன் வழக்காட மாட்டாரே தவிர நமக்கு தயவுபடுத்துகிற தேவன் அந்த உடன்படிக்கை நம்ம நினைவு கூறுவார். ஆண்டவர் தயவு எப்படி இருக்கும்னா, இப்படிலாம் செய்யாத மகளே, நீ ஏற்கனவே இந்த இடத்துல உடன்படிக்கை நீ பண்ணியிருக்கிற, அந்த உடன்படிக்கை நிமித்தம் நீ உண்மையாக இரு அப்படின்னு சொல்லி நமக்கு நினைவுபடுத்துவாரே தவிர வழக்காட மாட்டார். ஆனால் எந்த உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்ம இந்த செய்தி முடிவில் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கையில் ஒருவேளை நம்ம செஞ்சுருந்தாலோ, நம்ம மூதாதையர்கள் செஞ்சுருந்தாலோ, இல்லை நமக்கு தெரியாத உடன்படிக்கை நம்ம சில நேரங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும், எல்லா உடன்படிக்கையும் தேவனுடைய சமூகத்தில் எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ உடன்படிக்கையின் தேவன் நம்மை உறுதியாய் அவர் நம்மை பாதுகாப்பதற்கும் அவர் தயவு செய்வதற்கும் போதுமானவர். அப்போ அந்த உடன்படிக்கையில் நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். நாம் எந்த உடன்படிக்கை எடுத்தாலும், ஒருவேளை அது எதுவாக பொருத்தனைகளாக இருக்கலாம், உடன்படிக்கையாக இருக்கலாம், அந்த உடன்படிக்கையில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவருடைய தயவின் கரம் இந்த மாதம் நம்ம மேல் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை நினைவு கூறுகிறதான கர்த்தர் இந்த நாளில் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். சரி, இரண்டாவது, உறுதியினால் நமக்கு ஆண்டவருடைய தயவு வரும். நம்முடைய வாழ்க்கையில் எடுத்த நிலையில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய தயவு வரும். அது எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். சரி, இப்போ நமக்கு இந்த கதை நல்லா தெரியும். என்ன பண்ற, எலிமெலேக்குங்கிறதான ஒரு மகன், அவர் மனைவி பேர் என்னது? நகோமி. 2 பையங்களோட போயிட்டு எங்கே போகிறார்? மோவாப் தேசத்தில் போகிறாரு. 2 பையங்களும் அங்கே என்ன பண்ணுறாங்க? இறந்துடுறாங்க. ஆனால் அவங்க ஓர்பால் ரூத் என்கிறதான மருமக்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறா? நகோமி சொல்கிறா, இனி என்ன பண்ண முடியாது, நான் வேறு ஒரு பையனுக்கு உங்களை கட்டி வைக்க முடியாது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும் பொழுது அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஓர்பால் முத்தமிட்டு போயிடுறா. ஆனால் ரூத்துங்கிறதான சகோதரி என்ன பண்ணுறா? மாமியாரை பார்த்து, இல்லை
நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நாங்கள் வருவோம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், இதை மட்டும் தவிர நீங்கள் வேறு எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணுவாள், அந்த நகோமியோடு கூட வருகிறார். இப்போது இவங்க திரும்ப எங்கே வருகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோவாபிலிருந்து அங்கே என்ன பண்ணலாம், நம்ம எருசலேம் பெத்லெகேமுக்கு அவங்க வராங்க. சரி, இப்போ இந்த பெத்லெகேமுக்கு வருகிறதுக்கு முன்பாக 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1:4. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இதுக்கு இந்த கேள்வி பின்னாடி நான் கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சரி, இப்படி 10 வருஷம் வாழ்க்கைப்பட்டு வாழ்ந்தவங்களுக்கு தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூத் விடாமல் பற்றி கொண்டு இங்கே வருகிறாள். தன்னுடைய அப்பத்தின் வீட்டாகிய பெத்லெகேமுக்கு நம்ம திரும்பி வரும் பொழுது அங்கே மாமியார் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். சரி, இப்போ மாமியார் எந்த மாமியாராவது மருமகா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப கேட்டிருக்கதை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம்தான், அப்படி தானே? ஆனால் இங்கே மருமகா என்ன சொல்கிறா, நான் போய் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கே மாமியார் என்ன சொல்கிறாங்க, நீ போயிட்டு வா மகளே, ஆண்டவருடைய தயவு உன் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கண்களில் யாருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கிறதோ அவங்க போயிட்டு பொறுக்கிட்டு வான்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நகோமியினுடைய வாழ்க்கை முறை வேறு, ஆனால் ரூத்தினுடைய வாழ்க்கை முறை வேறு. அவள் மோவாப் தேசத்தில் அருவருப்பின் மத்தியில் வாழ்ந்த பொண்ணு. இவங்க பெத்லெகேமில் ஆண்டவரோடு கூட உறவாடினவங்க. இப்போ அங்கே இருந்து வேறு ஊருக்கு வந்தவா வேறு ஊருக்கு எப்படி வரா, ஒரு விதவையாக வருகிறா, கணவனை இழந்து வருகிறா. ஆனால் தன்னுடைய மாமியார் எனக்கு ஒரு நல்ல வாழ்வை கட்டளையிடுவார் அப்படிங்கிறதான ஒரு பெரிய நிச்சயத்தில், அந்த உறுதியில் அவள் வரும் பொழுது ஆண்டவர் அந்த உறுதித்தன்மையை பார்த்து அங்கே தயவு கிடைக்கும்படியான காரியத்தை செய்கிறார். ஆமென். அங்கே மாமியார் மருமகளுக்குள்ள காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, அந்த ரூத்து புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகத்துலையும் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. இந்த ஒரு புத்தகத்தில் தான் மாமியார் சொல்கிறத மருமகா கேட்டிருக்கா, மருமகா சொல்கிறத மாமியார் கேட்டிருக்காங்க. சரி, வேறு எங்கேயுமே கேட்டதா சரித்திரமே இல்லை. சரி, கேளுங்க கொஞ்சமாவது. ரைட், இப்போ செய்திக்குள்ளே போயிடுவோம்ல. சரி, இப்போ அப்படி பொறுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் அது போவாசினுடைய வயலாக இருக்குது. இப்போ இந்த போவாஸுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த நகோமியுடைய மருமகள் அவள் வந்திருக்கா, கதிர் பொறுக்குன்னு சொல்லும் பொழுது அங்கே போவாஸ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, 11வது வசனத்தை வாசிங்கக்கா. 2:11. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. சரி, விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அதனால தேவனுடைய இந்த செட்டைகளுக்குள்ளாக வந்த உனக்கு நிறைவான பலனை ஆண்டவர் தருவார்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ மாமியார்கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி நான் கதிர் பொறுக்கிட்டு வந்தேருங்க. யாருடைய வேலை போகுது, ரொம்ப சந்தோஷப்பட்டா. அடுத்த மாமியார் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஐடியா சொல்கிறா. என்ன ஐடியா சொல்கிறா வாசிங்க. 3:2. நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். இது என்ன அட்வைஸா இருக்குமா? நல்லா இருக்கா இது? சரி, அதுக்கு தான் கேள்வி கேட்டேன். ஒரு கேள்வி கேட்பேன்னு சொன்னேன். எத்தனை வருஷம் அங்கே வாழ்ந்திருக்காங்க? மோவாபில் 10 வருஷம். நம்ம சும்மா ஒரு கால்குலேஷன் வைப்போம். 10 வருஷத்தில் 5 வருஷம் ரூத் இது அவனோட கணவனோட வாழ்ந்தாலும் வச்சுருப்போமே. 10 வருஷம் இவங்க போயிருக்கிறாங்க. நகோமி அங்கே 10 வருஷம் அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த 10 வருஷத்தில் தான் 2 பையனுக்கு கல்யாணம் முடித்து 2 பையனும் இறந்து இந்த ரூத்து திரும்ப வர்றா. ஒரு 5 வருஷம் வாழ்ந்ததான் நம்ம சும்மா ஒரு கணக்குக்கு வச்சுப்போம். இப்போ 5 வருஷம் வேற ஒரு மனிதனோடு வாழ்ந்த கொண்டிருந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டு, நீ இன்னைக்கு ராத்திரி போவாஸ் படுத்திருப்பாரு, அவர் பாதத்தில் போய் படுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட முடியுமா? ஏற்றுக்கிட முடியாதா? முடியாது தானே. கண்டிப்பாக அவள் என்ன சொல்லுவா? மாமி, ஆனால் ஏன் மாமி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்கும்ல. ஆனால்
போவாஸ் என்பது என்னென்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையான இந்த கேரக்டராக இருக்கிறபடினால அந்த மகன் செய்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளும் அப்படியே கீழ்ப்படுகிறாள் தன்னுடைய உறுதியில். அதான் சொல்கிற உறுதியில். ஏன்னா என் மாமியார் எனக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, மாமியார் சொல்லுகிற காரியத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் என்கிறதான அந்த உறுதியில் இருந்தபடினால இவளும் அதே போய் செய்கிறாள். அங்கே போய் செய்யும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு அவர் அரண்டு எந்திரிக்கிறார். எந்திரிச்சு ஐயோ காலடியில் யாரோ ஒருத்தர் படுத்திருக்கான்னு சொல்லும் பொழுது, மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவ, நீ யாருக்கும் தெரியாதபடி இருட்டோட நீ என்ன பண்ணி எழுந்து நீ போயிரு, நிச்சயமாக நான் உனக்கு தயவு பாராட்டுவேன்னு சொல்ல பாருங்க. 11வது வசனம். இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். சரி, இப்போ எனக்கு நீ எனக்கு அப்படின்னா நம்ம கலோக்கியல் லாங்குவேஜ் சொல்கிறேன், நீ எனக்கு முறை பண்ணுங்கிறது கரெக்டு தான். இல்லை நான் உனக்கு அதை உன்னைய மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லா தகுதியும் உள்ளவன் தான், ஆனாலும் எனக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் உனக்கு சுதந்திரவாளி, அவர்கிட்ட நான் கேட்டுட்டு அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் உன்னை சுதந்திர முறையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது வரைக்கும் நீ போயிருன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல் அங்கே நடக்கிற அந்த சுதந்திரவாளியை கூப்பிடுகிறார். அவர் கேட்குறார். அவர் எனக்கு வேண்டான்னு சொல்லும் பொழுது அங்கே அந்த போவாஸ் என்ன பண்ணினார் அப்படின்னா இந்த ரூத்தை விவாகம் பண்ணுகிறார். அந்த 12வது வசனத்தில் அப்பொழுது 4:12 வந்துருவோம். இந்த பெண்ணிடத்திலே இந்த பெண்ணிடத்தில் கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. நல்லா கவனிங்க. இப்போ இது யாருக்கு தயை ஆண்டவர் செய்தாராம்? அங்க யாருக்கு ஆண்டவர் தயை செய்கிறார்? நகோமிக்கு ஆண்டவர் தயை செய்கிறார், ரூத்துக்கும் ஆண்டவர் தயை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. நகோமிக்கும் அவள் எடுத்த தீர்மானம், நான் பெத்லகேமுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அவள் தீர்மானத்தின் அடிப்படையில் அங்கே நகோமிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா போவாஸ் மூலமாக ஒரு சந்ததியை பெற்றெடுத்து எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்க, இப்போ நீ என்ன பண்ணுவோம், ஆண்டவர் உனக்கு தயவு செய்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதே போல் நகோமியும் ரூத் என்ன பண்ணுறா, போவாஸுக்கு வாழ்க்கைப்பட்டது நிமித்தம் அவளும் ஒரு ஆண் பிள்ளையை பெற்று ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியான தனக்கு ஒரு மறு வாழ்வை ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி அவள் சந்தோஷமாக இருப்பாள். சரியா? சரி, இப்போ இந்த இடத்துக்கும் நம்ம தயவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாமியார் எங்கே போய் படுக்க சொன்னாங்க? போவாஸினுடைய காலடியில். நல்லா கவனிக்கணும். நம்ம என்னதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நிகராக நம்ம இருக்க முடியாது. அதாவது நீ கூட போய் படுத்துக்கொள்ளுமான்னு சொல்லியிருந்தா அது இந்த ரூத்தினுடைய புத்தகத்துக்கு அது மேன்மையே இருந்திருக்காது. அந்த ரூத்தினுடைய புத்தகத்துக்கு அது ஒரு பெரிய இதாக இருந்திருக்கும். அவள் சொல்லுவா, நீ காலடியில் போய் ஒழித்துக்கொள் மகளேன்னு சொல்லும் பொழுது அங்கே காலடியில் தான் போய் படுத்துக்கொண்டாலே தவிர அங்கே ஏன்னா அந்த போவாசனுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்மாதிரியாக இந்த போவாஸ் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக இருக்கிறது போல அந்த போவாசும் பரிசுத்த மகனாக இருந்தபடினால அவன் என்ன பண்ணான், அரண்டு எழுந்து தொடக்கூட இல்லை, மகளே நீ காலை வரைக்கும் பொழுது விடிய மட்டும் இருன்னு சொல்லும் பொழுது அவன் காலையில் எழுந்து எல்லா காரியங்களும் அவளுக்கு வேண்டிய காரியங்களை செய்து பின்னால் தன் மனைவியாக்கி கொண்டது போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக இந்த மாதத்தில் நமக்கு தயவு செய்வார். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு நிகர் இல்லைங்க. நம்ம ஆண்டவர் ஏசப்பா நமக்கு உண்மையிலே போவாசை போல நமக்கு உரிமை இருக்குது. ஆனாலும் கூட எல்லா உரிமையும் சம உரிமை நம்ம ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். கூட படுத்துக்கொள்ள முடியாது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம ஏசப்பாவோடு கூட நம்ம கூட இருப்பார். ஆனால் எப்பொழுது எங்கே தெரியுமா நாம் இருக்கணும்? அவருடைய காலடியில் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. காலடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக தேவனுடைய தயவு உண்டு. எப்படி தெரியுமா தேவனுடைய தயவு உண்டு? அவள் நகோமி அதாவது நம்ம ஐடியா சொன்னா பாருங்க, இப்படிலாம் இரு மகளேன்னு சொல்லி அவளுக்கும் ஆண்டவர் தயவு செய்தார், ரூத்திற்கும் ஆண்டவர் தயவு செய்தது போல நீங்களும் நானும் அந்த பரிசுத்த தேவனுடைய காலடியில் எப்பெல்லாம் காத்திருக்கிறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு தயவு பெருத்த வாழ்வு வரும். ஆமென். அப்போது நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறதுல உறுதியான நமக்கு தன்மை வேணும்.
அவள் ஒருவேளை சொல்லும்பொழுது கஷ்டமாக இருக்கும். அங்கே நகோமி சொல்கிறத பார்க்கும்பொழுது, என்ன இவ போய் நம்ம ஏற்கனவே என்ன எங்கள் மாமியார் சொல்கிறது, அந்த இடத்துல கூட அவளுடைய கீழ்ப்படிதலை பாருங்களோட உறுதியை பாருங்களேன். நிச்சயம் நம்மளாக இருந்தால் போயிருப்போம்மா, பெரிய சண்டே நடந்திருக்கும். கிழவி நீ இன்னொருத்த வீட்டில் போய் இன்னொருத்த கூட படுக்க சொல்கிறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்போம். அப்படி தானே ஒரு லிட்ரலாக நினச்சி பார்த்து இப்போ வாசிக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படி தான் தோணும். ஆனால் அப்படி இல்லை. ஏதோ ஒன்று அப்படின்னா என்ன தெரியுமா, தேவனுடைய பாதத்தில் படுத்திருக்கிறாள், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் தயவு உண்டு. ஆமென், அல்லேலூயா. அதில் உறுதியாக இருங்க. இந்த வருஷம் இந்த மாதத்தில் எதை வச்சாலும் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்வோம். நம்ம ஆண்டவருக்கு நிகர் அல்ல. நான் தான் சொன்னேன், அவர் கூட போய் படுக்க முடியாது, அவர் கூட போய் இருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய பாதம் நமக்கு இருக்குது. ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு உறுதியாய் பற்றி கொள்ளணும். அது சில நேரங்களில் ஆண்டவர் நடத்துகிற பாதை நமக்கு தெரியாது. பாதை உண்டாக்குவார் பாதை இல்லாத இடங்களிலும், பார்த்ததில்லை பரமன் வழியை பாதை உண்டாக்குவார். அப்படி தானே? அப்படிங்கிறப்போ நமக்கு சில நேரம் ஏன் செய்கிறாருன்னு தெரியாது. நான் உண்மையிலே நகோமி நானாக இருந்தால், ரூத்தாக இருந்தால் நல்ல நகோமியா நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். ஏம்மா நீ எல்லாம் இன்னும் நீ உன்னை நம்பி நான் வந்ததுக்கு நீ அங்கே போய் படு, காலடியில் போய் படுனா நான் எவனாவது ஒருத்தன் பார்த்துட்டானா என்ன நடக்கும்? ஆனால் அவரும் அதை தான் சொல்கிறார். இருட்ட பொழுது விடுறதுக்கு முன்னாடி நீ போயிருமாக்களே, யாருடைய கண்களையும் நம்ம பட வேண்டாம் அப்படி சொல்லுமா. அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் நடத்துகிற வழி நமக்கு ஏன் இப்படி நடத்துகிறாருன்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒன்று உண்டு, தேவனுடைய காலடியில் படுத்துக்கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர் தயவு பாராட்டுவார். ஆமென். ஒருவருடைய நோக்கத்தில் நியாயம் விசாரிக்க விட மாட்டார். ஒருவேளை யாராவது பார்த்துருந்தா அங்கே போவாஸுக்கும் அசிங்கம், அங்கே ரூத்துக்கும் அசிங்கம், எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்மையும் அப்படி தான் சில வேளைகளில் மறைத்து வைத்து, கூடார மறைவில் நம்மை ஒழித்து வைத்து அவருடைய பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் ஆண்டவர் தயவு செய்வார். அப்போ எதில் தெரியுமா நம்ம உறுதியாக இருக்கணும்? ஆண்டவருடைய பாதத்தை விடாமல் பற்றி கொள்ளணும். ஆமாம், அங்கே அப்படி தான் அவள் சொல்கிறாள், விடாமல் பற்றி கொண்டாள். மாமியாருடைய யோசனைகள் விடாமல் பற்றி கொள்ள. ஆண்டவருடைய யோசனைகள் வரும் பொழுது நம்ம ஆண்டவரையே சார்ந்து ஆண்டவரோடு கூட உறவாடும் பொழுது நிச்சயமாய் தேவன், அதுவும் சொல்லப்போனால் ஆண்டவர் பாதத்தில் விழுத்துருங்க. எப்போல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்கிற தேவன் நம்மளுக்கு தயவு பாராட்டுவார். ஆமென். அங்கே அழகாக சொல்கிறாரு, அவருடைய தயவு எப்படியா, நீ ஐயோ போவாஸ் ரூத்தை போட்டுனா ஸ்திரீகளெல்லாம் வந்து சுதந்திரமெல்லாம் அன்றைக்கி அற்றுப்போகாத வரைக்கும் கர்த்தர் உனக்கு பெரிய தயவு செய்தார்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறாரு, பெரிய பாராட்டு கிடைச்சிது. இந்த சந்ததியில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துடைய சந்ததியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரூத்தும் பெற்றால், வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை நகோமி பெற்றது போல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, உடன்படிக்கையில் உறுதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பாதத்தில் உறுதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இந்த மாதத்தில் தயவு பாராட்டுவார். சரியா? 3வது காரியத்துக்கு போகலாமா? சரி, இன்று இதில் ஒரு குறிப்பு இருக்குது. ஏன் பாதத்தில் அமர்ந்திருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு, சரி ஒருவேளை குறிப்பு இல்லைன்னா நாளை காலையில் பார்த்துக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும், அக்கா யோவான் 11:32, மரியாள் பாதத்தில் அமர்ந்திருப்பாள். சரியா? சரி. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். போதும். இப்போ லாசரு கதை நமக்கு தெரியும். அந்த கதையை எடுத்தோம்னா இன்னைக்கு 8 மணியோட இந்த இதிலே முடிஞ்சிடும். ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போ லாசரு கதை வரும்பொழுது மரித்த லாசரு உயிரோடு கூட எழுப்புறதற்கு ஆண்டவர் வருகிறார். இவ தகவல் சொல்லி விடுவா. பின்னும் 2 நாட்கள் அங்கே தங்கிட்டு ஆண்டவர் மேலே சௌரியமாக கொஞ்சம் எந்திரிச்சு வருவார். எந்திரிச்சு வரும்பொழுது அங்கே போய் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறார். யார்? இந்த மரியாள். சரியா? இந்த மரியாள் விழுந்து அழுகிறது மாத்திரமல்ல, லூக்கா 10:39 வாசிங்க. லூக்கா 10:39. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்குறார். இப்போ மார்த்தாளுக்கும் மரியாளுக்கு இருந்ததான அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்த அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட மரியாள், ஆண்டவருடைய பாதத்தை கட்டிப்பிடிச்சு அழுத மரியாளுக்கு அற்புதம் நடந்ததா இல்லையா? அப்போது ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்குற நமக்கும், ஆண்டவரையே தஞ்சம் என்று சொல்லி அவரே என்ன பண்ணுற பாதத்தை பிடிச்சி அழுத மரியாளுக்கும் இயேசு லாசரு உயிரோடு எழுப்பினாரா இல்லையா? ஆமென். அப்போ நடக்காது. எல்லாரும் சொல்லாங்க 4 நாள் ஆச்சே நாருமே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாண்டவர் எல்லாரும் சொல்கிறாங்க. அல்ல இவளும் சொல்கிறா 4 நாள் ஆச்சே நாருமேன்னு சொல்லும் பொழுது, அது எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில்
அழுத மரியாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தது போல் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை மரித்து போயிருந்தாலும் சரி, இல்லை இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி யாராவது சொல்லியிருந்தாலும் தேவனுடைய பாதத்தை பற்றி மரியாளை போல பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய தயவு நிச்சயமாக உண்டு. ஆமென். மரித்து போனதை என்ன பண்ணுவார்? அவர் உயிரோடு கூட எழுப்புவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த மரியாளுடைய அனுபவம் நமக்கு வேணும். எதை செய்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பாள். அவள் என்ன பண்ணார்? அவள் போய் ஆண்டோடைய பாதத்தில், அது நீங்கள் போய் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த லூக்காலாம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எப்பொழுது அவள் பாதத்தை பிடிச்சிடுறான். நம்மளாக இருந்த ஆண்டவர் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயானோன்னு என்ன பண்ணுறோம்? நமக்கு ஆண்டவர் ரொம்ப ஃப்ரெண்டு தானே. அவருக்கு அப்படி தோள் மேலே கையெல்லாம் போட்டு, என்ன ஆண்டவரே நம்ம ரெண்டு பேரும் இப்படிலாம் இருக்கிறோமோ, நம்ம ரொம்ப கேஷுவலாக ஆண்டவர்கிட்ட பேசிட்டு போயிடுறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். நம்ம பூமியில் இருக்கிறோம், அவர் வானத்தில் இருக்கிறார். அப்போ நம்ம எப்பொழுதும் அவர் பாதத்தில் தான் இருக்கணும். நம்ம அவர் கூட சரிசமமாக உட்காருவதற்கு கூட தகுதி இல்லாதவங்க தான். அப்போ எப்படி மரியாள் பாதத்தை பிடித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, அல்லது இல்லாதவைகளை அல்லது உருவாக்க முடியும், ஆண்டவரால் உருவாக்க முடியும். மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினது போல் நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் உடன்படிக்கையில் உறுதியாக இருங்க. ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்? உங்களுடைய உண்மையில் உறுதியாக இருங்க, உறுதித்தன்மையில் இருங்க. நிச்சயமாக ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சரியா? சரி, மூன்றாவது நம்ம என்ன பண்ணணும், எதில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:14. அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி என்ன பண்றாரு? இன்னொரு 5 தாலந்தை அவர் டபுள் ஆக்கிறார். 2 தாலந்து வாங்கினவரும் இன்னும் 2 தாலந்து, 1 தாலந்து வாங்கினவர் என்ன பண்றாரு? பூமியில் புதைச்சி வச்சுட்டு ஆண்டவர் வரும்பொழுது என்ன சொல்ல, எஜமான் வரும்பொழுது என்ன சொல்ல, நீர் பெரிய மகா பொல்லாதவர், அதனால் நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் கடினமான ஆளுங்கிறது எனக்கு தெரியும், அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் புதைச்சி வச்சுட்டேன்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் அந்த எஜமான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனிடத்துலேருந்து அந்த தாளந்தை வாங்கி யாருக்கு கொடுத்தாரு? 5 தாலந்து உள்ளவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். சரியா? சரி, இப்போ இந்த எஜமானுடைய தயவு யாரிடத்துல இருந்தது? யாரிடத்துல இருந்தது? அந்த தாலந்துகளை உபயோகப்படுத்தின அல்லது தாளந்தை 2 மடங்காய் மாற்றின மகனுக்கு தான் தயவு இருந்ததே தவிர தாளந்தை புதைத்து வைத்தவனுக்கு இல்லை. அப்படி தானே? அப்போது இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாலை வேளையில் நமக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், நாம் எந்த தாளந்தை உபயோகப்படுத்துகிறோம், அல்ல எந்த தாளந்தை புதைச்சி வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு தாளந்தெல்லாம் இல்லாமல் இல்லை. சரியா? தாளந்துகள் என்பது நமக்கு ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அந்த தாளந்தை உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அது 1000 சாக்கு போக்கு சொன்னாலும் கூட அந்த தாளந்தை உபயோகப்படுத்தும் பொழுது அங்கே நிச்சயமாக ஆண்டவர் நம்ம உயர்த்துகிற தேவனா. இதற்கு சாட்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது தான். தாவீது என்ன பண்ணுவார்? ஆடுகளை மேய்க்க போகும் பொழுது அங்கே என்ன பண்ண, சுரமண்டலத்திலால் வாசிச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ அந்த சுரமண்டலத்தை வாசிக்க அங்கே என்ன நடக்குன்னா, ஆடு மட்டும் தான் கேட்டிருக்கோம். வனாந்தரத்தில் ஆடு தான் கேட்கும். ஆனால் ஒரு நாள் வந்தது, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் 16வது வசனத்துக்கு நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஒரு நாள் சவுலுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அப்படி சவுலுக்கு ஒரு அசுத்தாவி பிடிக்கும் பொழுது சுரமண்டலம் வாசிக்கிறதுல ஒருத்தனை கூட்டுவாங்கப்பா, அது சுரமண்டலத்தில் வாசித்தா அந்த இந்த பிசாசு போயிடும் அல்லது ஆவி போயிடும் சொல்லும் பொழுது அங்கே உடனே என்ன பண்ணுறாங்க, அவன் வாசிப்பதில் தேறினவன், அந்த வசனத்தை வாசிங்கக்கா, சுரண்ட மண்டலம் வாசிக்கிறதுல தேறினவன் சொல்லிட்டு யாரை பிடிச்சிட்டு போகிறாங்க? தாவீத. வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். உடனே என்ன பண்றான்? கூட்டு வராங்க. இவர் சுரமண்டலம் வாசிக்கிறாரு, அவனுக்குள்ள இருக்கிறதா அசுத்தாய் வெளியே போகுது. நல்லா கவனிங்க. என்னைக்காவது ஒரு நாள் என்னைய கூட்டிகிட்டு போய் சவுலுக்கு ஆவி வரும், நான் வாசிப்பேன், அப்போ போகும்னு சொல்லி தாவீது நினச்சி பார்த்துருப்பாரா?
நினச்சி பார்க்க மாட்டல. சரி, ரெண்டாவது, என்னைக்காவது அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுருக்காரா? தாவீது என்ன பண்ணக்கூடாது? ப்ராக்டிஸ் பண்ணுறதை விடக்கூடாது. காலையில் ஜெபத்தை விடக்கூடாது. காலையில் என்ன பண்ணக்கூடாது? பாட்டு பாடாமல் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் தொடர்ந்து செஞ்சதுனால தான் ஒரு நாள் வந்தது, அவர் எதை ப்ராக்டிஸ் பண்ணாரோ அந்த காரியத்தில் தான் அவர் தாவீதுனுடைய சவுலுடைய அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். அப்போ என்ன தாளந்து நமக்குள்ளே இருக்குதோ, அதில் என்ன திறமை இருக்குதோ அதை நம்ம உபயோகப்படுத்த ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தும் பொழுது ஒரு நாள் வரும், நம்மளை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற அல்லது பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் வரும். அவருடைய தயவு நம்ம மேலே வரும். நமக்கு இருக்கிற தாளத்தை புதைச்சி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவருடைய தயவு நம்ம கண்களில், அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்காது. அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். என்ன தெரியுமா எடுக்க போகிறோம்? அவன் நினச்சிருக்கலாம், இன்னும் டெய்லி உட்காந்து இதை வாசிக்கிட்டு இந்த ஆடு தானே கேட்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் அவர் அதை விடவே இல்லை. அவர் 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாரோ, 15 வருஷம் அவர் ஆடுகளுக்கு முன்னால் வாசித்தாரோ, ஒரு நாள் வரும் பொழுது அவர் வாசித்ததை எவனோ ஒருத்தன் கேட்டிருக்கான். கேட்டு ராஜாட்ட போய் சொன்னான், எப்போ அவன் வாசிக்கிறதுல தேறினவன் பெரிய ஆளுன்னு சொல்லும் பொழுது அவனை கூட்டிகிட்டு போனும் பொழுது அங்கே அதற்கு பிறகு அவர் அரண்மனையில் அவர் வெளியில் போகல. அவர் அதுக்கு என்ன பண்ணார்? அரண்மனையில் இருந்தார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள் வந்தாலும் அவர் என்ன பண்ணார்? அவர் கடைசியில் ஒரு ராஜாவாக தான் மாறினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக. ஏன் தெரியுமா? அவர் பயன்படுத்தின அந்த சுரமண்டலத்தினுடைய அனுபவம் அவர் என்ன பண்ணார்? பிற்காலத்தில் பெரிய ராஜாவாய் மாற்றினது. யாருக்கு தெரியும்? நம்ம கிட்டத்தில் இருக்கிற இந்த சின்ன தாளந்து உலகம் முழுவதும் பரவிடும். அப்படி தானே? ஆமேன், ஹல்லேலூயா. நமக்கே தெரியாது. நம்ம திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறதற்கு பெரிய காரியம்னா சில நேரங்கள் நம்ம பார்க்குறோம். சில இப்போ நம்ம பாடல்கள் பாடுனதான சில பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த வானாதி வானங்கள் கொள்ளாதவரே அந்த பாட்ஸ்லாம் நம்ம கேட்கும் பொழுது, அவங்களுடைய சாட்சியெல்லாம் கேட்கும் பொழுது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த ஒரு பாட்டு அவங்களை எங்கே கொண்டு போயிடுச்சுது? உலகம் முழுவதும் அவங்களுக்கு பேர் உண்டாக்க, அவ்வளோ பெரிய பேர் உண்டாக்குறதுக்கு உண்டான. அது மாதிரி யாரிடத்துல என்ன தாளந்து இருக்குது, யார் எப்போ ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்காக அந்த தாளந்தை நம்ம மனங்கோணாமல் உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம தயவு பாராட்டுவார். ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? உடன்படிக்கையில் உறுதியாக இருக்க போகிறோம். நம்ம உண்மையில் உறுதியாக இருக்க போகிறோம். அதாவது விடாமல் பற்றிக்கொள்வது அப்படின்னா நான் தேவனுடைய ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதுல நம்ம உண்மையாக இருக்கும், அல்லது காலடியை பற்றிக்கொள்வதில் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவருடைய தயவு. மூன்றாவது, இன்னைக்கு எனக்குள்ளே என்ன தாளந்து ஆண்டவருக்காக மறைந்திருக்கிறது? நீங்கள் கேட்கணும், ஆண்டவரத்தில் கேட்கணும். சரியா? கேட்கணும். என்ன முதல்ல அண்ணன் சொல்லுவாங்க, இந்த சனிக்கிழமையான பெருக்க வாங்க, ஒற்றையடிக்க வாங்க, ஏதோ ஒன்று. அப்படி தானே? பெரிய ஒரு நடிகர் ஒரு பேட்டி கொடுத்தார். என்ன சொன்னார்? அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களாம், நீ எதை செஞ்சாலும் நீ பெர்ஃபெக்டாக செய்யணும். அது பாத்ரூம் கழுவுற வேலையாக இருந்தாலும் அதில் நீ தான் நம்பர் 1ன்னு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்களாம். அதே போல் இன்றைக்கி பெரிய அவர் நம்பர் 1 ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன். எதற்கு சொல்லுகிறேன்னா, ஏதோ ஒரு தாளந்து, அந்த தாளந்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயம் ஒரு நாள் வரும், ஆண்டவர் உலகுக்கு நம்மை கொண்டு போவார். அப்போ நான் என்னை உலகு கொண்டு போவாருங்கிறதுக்காக நான் தாளந்தை பயன்படுத்தக்கூடாது. என் ஆண்டவருக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, அதில் சேர துடைக்கலாம் அல்லது கழிவு விடலாம், ஏதோ ஒன்று. அது என் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நிச்சயமாக சொல்கிறேன், அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார். ஆண்டவருக்காக நம்முடைய நேரத்தை கொடுக்கும்போது, ஆண்டவருக்காக நம்ம பணத்தை கொடுக்கும் பொழுது, அதில் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்யும் பொழுது அவருடைய கணக்கில், அந்த உடன்படிக்கையினுடைய கணக்கில் இதுவும் இருக்கும். என் பிள்ளை அத்தனை காரியங்களும் அந்த தாளத்தை உபயோகப்படுத்தினான்னு அவனுக்கு, அல்லது இவ்வளோ காரியங்களையும் உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தயவு பாராட்டுகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். சரி, இன்னும் ஒரே ஒரு குறிப்பை நம்ம முடிச்சிருவோம், நாளைக்கே அதை பாக்கி வைக்கணும். என்ன? சரி, இன்னும் ஆண்டவருடைய தயவு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனம். எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனம். ஆம், 7:27க்கா. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ யாருக்கு தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் எஸ்ராவுக்கு தயவு கிடைக்க பண்ணார். என்னதுன்னா, அங்கே பெர்சியாவின் ராஜா அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்தில் அங்கே ராஜா சொல்கிறாரு, நீ போய் எருசலேமில் ஒன்றை ஆலயத்தை கட்டு, அதற்குண்டான எல்லா காரியங்களும் நீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ தான் அந்த 7:27 ஆண்டவரத்தில் சொல்லுகிறாரு, ஆண்டவர் எனக்கு தயவு பாராட்டியிருக்கிறான்னு சொல்லுகிறார். சரியா? இப்படி தயவு பாராட்டியிருக்கிறான்னு சொல்லவங்க இங்கே என்ன, அதில் 8வது அதிகாரம்
22வது வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். இப்போ இந்த இடத்துல உங்களையும் என்னையும் வச்சிருவோம். சரியா? இப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவருடைய அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம நிறைய பேருக்கு போய் என்ன செய்வோம்? ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், என்ன பண்ணுவார் அப்படிலாம் சொல்லுவோமா இல்லையா? சொல்லியிருக்கோமா? நிறைய சொல்லுவோம். ஆண்டவரை பற்றி நம்ம ஆண்டவருடைய விசுவாசத்தை பற்றி சொல்லுவோம். இப்போ அவங்கக்கிட்டே போய் உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அதைத்தான் இந்த எஸ்ரா சொல்கிறார். நாங்கள் ஏற்கனவே ராஜாவுக்கு சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆண்டவரை தேடுகிற வழியில் சத்ருவை விலக்கி எங்களை ஆண்டவர் மீட்பார், இந்த சேவகர்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் சேஃபாக போய் சேர்றதற்கு எங்களுக்கு ஆண்டவர் துணை நிற்பார்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ போய் திரும்ப எனக்கு ஆட்களை கூட அனுப்புங்க, இந்த பொண்ணும் பொருளெல்லாம் நான் கொண்டு போகிறேன், வழியில் திருடர்கள்லாம் இதை திருடிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் ஆட்களை அனுப்புங்கன்னு சொல்லி அதை சொல்லி நான் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ராஜாவுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தோம்னு சொல்கிறார். அப்போ இப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை இதே போல் ஆண்டவருடைய நாமத்திற்கு நீங்கள் அறிக்கை இட்டிருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவனுடைய தயவுள்ள கரம் அவர்களுக்கு முன்பாக உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்ம தப்பாக செஞ்சிட்டோமோ, தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு கூட இருக்கும். எப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேனே, நான் இந்த மாதத்துலேருந்து நான் வேலையை விட்டுட்டேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அதாவது ஒரு 15,000 ரூபாயோ 16,000 ரூபாயா கிடைச்சா நல்லது தானே, நீ வேலையை விட்டுட்டு நீ என்ன பண்ண, உனக்கு ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த மணியினுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் மணியினுடைய வேல்யூ தெரியும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் இல்லைம்மா, ஆண்டவர் நிச்சயம் நடத்துவார், கவலைப்படாதீங்க, இந்த 15,000 அது ஒரு 15 லட்சத்தை தருவதற்கு வல்லவர். என்னால் ஊழியத்துக்கு பணத்துக்காக நம்ம போகல, நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் என்னை நடத்துவார்னு சொன்னாலும் அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாது. இப்போ அதே அம்மாட்ட போய் இந்த மாதம் நான் லாஸ்ட்டில் உட்காந்துட்டு அம்மா அவர் ஒன்றுமே நடத்தலைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நினச்சி பாருங்களேன். அப்படி இல்லை, நடத்தாமலாம் போகவே மாட்டார், நிச்சயம் அவர்கிட்ட நடத்துவார். அதுதான் அவர் சொல்கிறார், நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அந்த சொல்லி இருந்ததின்படி ஆண்டவர் செய்வார். அடுத்த வசனத்தை அப்படியே 8வது அதிகாரம் பின்னாடி வாசிங்களேன், 31வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதி விரிக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அது தப்புவித்தது. ஆமென். அவனுடைய உறுதி எதில் தெரியுமா இருந்தது? நிச்சயம் தேவன் நடத்துவார், என்னை தப்பு வைப்பார், அவருடைய தயவுள்ள கரம். ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சி நீ போய் ஆலயத்தை கெட்டுடா மகனேன்னு சொல்லி எல்லா பொருளையும் கூட்டிட்டு விட அவர் கொடுத்து அனுப்பும்போது பாதுகாப்பதற்கு எனக்கு ஆண்டவரால் முடியாதா? அதே போல தான் நீங்களும் ஒருவேளை இந்த மாலை வேளையில் ஒருவேளை ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவாரோ, அல்ல நம்ம வைராக்கியமாக சொல்லியிருப்போம், நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்போம், அப்படி தானே? இப்போ ஆண்டவர் எனக்கு தருவார், ஆண்டவர் இதை செய்வார் சொல்லியிருப்போம். என்ன ஒருவேளை நம்ம போய் திரும்ப கேட்டோம்னா எப்படி இருக்கும்? என்ன நீ அன்னைக்கு பயங்கரமாக டயலாக்லாம் பண்ண, ஆண்டவர் செய்வாருன்னு இன்னைக்கு என்கிட்ட நிற்கிறேன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்படி கேட்க ஆண்டவர் விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும். சங்கீதம் 89:17 வாசிச்சுட்டு அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 89:17 பின் பகுதியை வாசிப்போம். அப்படியே வாசிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 89:17 பின் பகுதியை வாசிங்க. அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும். ஆமென். அவருடைய தயவினால் நம்முடைய கொம்பு உயரும். நம்ம ஒருபோதும் மனிதரிடத்தில் நீங்கள் என்னெல்லாம் அறிக்கையிட்டு இருந்தீங்களோ, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதெல்லாம் அறிக்கையிட்டு இருந்தீங்களோ, நிச்சயமாக சொல்கிறேன், எஸ்ரா சொன்னது போல் ஆண்டவருடைய கரம் நம்ம மேல் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒன்றுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறேன், ஒருத்தரிடத்துலேயே போய் கையேந்துவதற்கு நம்ம ஆண்டவர் விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும். ஆண்டவர் என்னோடு கூட வழக்காட மாட்டார், அவர் நம்மேல் தயவு வைப்பார். எப்படி தயவு வைப்பார் தெரியுமா? அவர் உடன்படிக்கையின் தேவன். நம்ம
நம்ம முற்பிதாக்கள், அது ஒரு மனிதனுக்கு கொடுத்த உடன்படிக்கையிலேயே தேவன் இவ்வளவு உண்மையாக இருப்பாரே. ஆனால் நீங்கள் எவ்வளோ உடன்படிக்கை ஆண்டவரோடு கூட பண்ணியிருக்கிறீங்க. அந்த உடன்படிக்கை நம்ம மாறி இருக்கிறோம், ஒரு உடன்படிக்கையில் நம்ம விலகி இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் நீங்கள் மீண்டுமாய் அழுங்க, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எத்தனையோ உடன்படிக்கை நாங்கள் மீறிட்டாப்பா, ஆனால் இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் என்னை நினைவு கூட்டிருக்கீங்கப்பா. இந்த உடன்படிக்கையில் ஆண்டவரே நான் உண்மையாக இருக்கிறது இல்லைல்லப்பா, நீங்கள் உண்மையின் தேவன் உடன்படிக்கையை நினைத்து எப்படி ஒரு மேவி போசேத்திற்கு அசனம் பண்ணுகிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரோ, இழந்த எல்லாவற்றையும் திருப்பினீரோ. அவனுக்கு வாழ்வே இல்லைப்பா, அவன் ஏதோ ஒரு வேலைக்காரனுடைய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு நாள் வந்தது, ஒரு காலம் வந்தது, அவன் மீண்டுமாய் ராஜாவுடைய பந்தியில் இருக்கக்கூடிய மகனாய் இழந்த எல்லா சொத்துக்களையும் செல்வங்களையும் பெற்றது போல ஆண்டவர் இந்த உடன்படிக்கை உண்மையில் இருக்கக்கூடிய எங்கள் தேவன் எங்கள் மேல் தயவு வைங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, அதே போல ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டுதான மரியாளுக்கு எப்படி அற்புதங்கள் நடந்ததோ, ஆண்டவருடைய பாதத்தில் பற்றி கொண்டு அவள் பாதத்திலே படுத்திருந்த ரூத்துக்கு அவள் உண்மை உத்தமாய் இருந்தபடினாலே அந்த உண்மையின் தேவன் போவாஸுக்கு அந்த மாதிரியாய் இயேசு கிறிஸ்துக்கு மாதிரியாய் காணப்பட்ட போவாஸ் அவளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்தது போல, அவள் மாமியாருக்கு நகோமிக்கு தயவு பண்ணினது போல நிச்சயம் ஆண்டவர் நமக்கு தயவு பண்ணுவார். அப்போ ஆண்டவருடைய பாதத்தை கட்டியா பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் தான் நமக்கு வாழ்வு இருக்கு, ஆண்டவருடைய பாதத்தில் தான் நமக்கு ஒரு தயவு இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய தயவை பெறுவதற்காக நாங்கள் தயவை பெற்றிருக்கிறோம். எங்களிடத்துல எத்தனையோ தாளந்துகளை கொடுத்துருக்கிறீங்கப்பா, ஆனால் அந்த தாளந்தை நாங்கள் புதைச்சி வச்சிருக்கிறோம். ஏதோ காரணம் தெரியலை, ஏதோ ஒரு காரணம், அது என்ன காரணமாக இருக்கலாம், எங்களுடைய ஒருவேளை எங்களுடைய அவிசுவாசமாக இருக்கலாம், எங்களுடைய சோம்பேறித்தனமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்றில் ஆண்டவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த தாளந்துகளை புதுப்பித்து ஆண்டவரை தாவீது அன்னைக்கு சோர்ந்து போகாமல் ஆண்டவர் வாசித்தானே, ஒருவேளை நான் ஆடுகளுக்கு தானே வாசிக்கிறேன்னு சொல்லி நினைச்சிருந்தா அவன் அந்த சுரமண்டலத்தை வாசிக்காமல் விட்டிருந்தா ஒரு நாள் அவன் அரண்மனையில் வாசித்திருக்க முடியாதல்லவா. அவன் வாசிப்பதில் தேறினவன் என்று சொல்லி, அப்பா ஒரு நாள் எங்களையும் கூட ஆண்டவருடைய ஊழியத்தில் தேறினவன் இவன், இதற்காகத்தான் இவ்வளவு நாள் பாடுபட்டார் என்று சொல்லி, ஆண்டவர் உமக்கு முன்பாக நாங்கள் எதை செய்தாலும் தேறினவர்களாய் செய்வதற்கு உடைய தயவு வேணும் ஆண்டவரை. ஏதோ ஒரு கடமைக்காக நாங்கள் செய்யாதபடி ஆண்டவரை நீங்கள் எங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். ஆண்டவரை இவன் தேறினவன் ஐயா, இவன் வாசிப்பதில் தேறினவன், இவன் ஆண்டவருக்கு முன்பாக தேறினவன் என்று சொல்லி ஒரு தேர்தலையும் ஆண்டவரை எங்களுக்கு ஒரு தேர்ச்சியை கொடுத்து உம்முடைய தயவின் கரம் எங்களை நடத்தட்ட ஆண்டவரை. நாங்கள் எத்தனையோ பேருக்கு முன்பாக அறிக்கைட்டு இருக்கோம்ப்பா, எங்கள் தேவனுடைய கரம் எங்களை நடத்தும் என்று சொல்லி வெட்கப்படாமல் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கூட கர்த்தாவே, எந்த ஒரு மனிதனிடத்திலையும் போய் எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் நிற்காதபடி ஆண்டவரின் தயவுள்ள கரம் எங்களை நடத்தினபடினாலே, நடத்த போறிபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். நீங்கள் செய்த உடன்படிக்கை அவர் மறவாமல் நினைக்கிறவரே. என்றைக்கோ உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம், ஆண்டவர் நாம் மறந்தாலும் அதை அவர் மறக்கிறதில்லை. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணிட உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. எல்லா கரங்களை வைத்து விசுவாசத்தோடு நீ நம்ப பண்ணி எந்த வசனத்தை ஆண்டவர் நீங்கள் நம்பும்படியாக உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தைகளை ஆண்டவர் உடன்படிக்கையாக எடுத்துக்கொண்டு ஏற்ற வேளையில் அதை நிறைவேற்றுவார். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடி
முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஆரம்பித்த காரியத்தை உங்களை கொண்டே முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் மறவாமல் நினைக்கிறவர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அதனதின் காலத்தின் தேவைகளை உங்களுக்கு ஆண்டவர் ஆச்சரியமாய் தந்து ராஜாவின் கஜானாவில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று எஸ்ராவுக்கு சொன்னது போல, ஹல்லேலூயா, பரமராஜாவுடைய கரத்தில் இருந்து உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கையின்படி, ஆண்டவரோடு நீங்கள் செய்த உடன்படிக்கையின்படியே ஆண்டவர் காரியங்களை நிறைவேற்றி ஆச்சரியமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய தயவுள்ள கரம் எப்போதும் உங்கள் மேல் தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. Yes, Jesus. தாவீதுக்கு தயவு செய்த தேவாதி தேவன், நகோமிக்கு தயவு செய்த தேவன், ரூத்துக்கு தயவு செய்த தேவன், எஸ்ராவுக்கு தயவு செய்த தேவன். ஹல்லேலூயா. அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் தங்கி இருக்கிறபடினாலே நீங்கள் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு சகலவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். எல்லாம் முழு பலத்தோட பாடுங்க. விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. நீங்க ஆச்சரியப்படுகிற விதத்துல நீங்க வேண்டிக் கொண்ட காரியங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீங்க தான் வாக்குத்தத்தம் கொடுத்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. உங்க வாக்குத்தத்தங்களிலே நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர்களப்பா. உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு அவர் பொய் சொல்ல மாட்டார். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். ஏதோ பேச்சுக்கு சொன்ன வார்த்தை இல்ல தேவப்பிள்ளையே. உனக்கு சொன்னதை அவர் முடிக்கும் அளவு, ஹல்லேலூயா, அவர் ஒருபோதும் ஓய்ந்து போக மாட்டார். ஒவ்வொருவரும் ரூத்தை போல இந்த போவாஸ் காலடியில் இருந்தது போல நாங்க உங்க காலடியில் இருக்கிறோம்ப்பா. நீங்க எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவீங்கப்பா. உங்க பாதத்துல நாங்க விழுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உரேஷா தபஹலகோ சிமலகரனா வேலைக்காரரிலும் அற்பமாய் இருந்த அந்த ரூத்தை ஹல்லேலூயா ஒரு எஜமாட்டியாய் மாற்றின தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நிழலில் அவர் ஆண்டவர் அடைக்கலமாய் வந்த அவளை நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நடத்தினது போல தேவப்பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் தலைகளை உயர்த்துகிறவர் உங்கள் மேல் தயவு வைத்து உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். நம்பிக்கை வீண் போகாது. சொன்னதை செய்து முடிப்பீரப்பா. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவியாமே. என் கையை கொண்டு எங்களால் முடியாது என்று எத்தனையோ காரியங்களை நாங்கள் யோசித்தது உண்டு ஆண்டவரே.
நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் தகப்பனே, மறவாமல் பாதத்தில் சரணடைகிறோம் தகப்பனே. நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாவீதை ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு பாதகமாய் இருந்தது. அவன் ராஜாவாக வேண்டும் என்று இஸ்ரவேலின் சேனையை நோக்கி போகவில்லை. கொடுத்த வாக்குத்தத்தம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஆனால் தன் சகோதரருக்கு ஆகாரம் கொண்டு போகும்படி போன இடத்திலே அவன் அமைதியாக இருந்தாலும் அவனுக்குள் இருந்த தரிசனம் அவனை தட்டி எழுப்பினது. தாவீது என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை அந்த இடத்திலே ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தெரிய பண்ணும்படி அங்கே ஒரு கோலியாத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்னாடி சில கோலியாத்துகளை நீங்க சந்திப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த கோலியாத்துகளை எல்லாம் சாய்த்து போட்டு அந்த கோலியாத்தின் மேலெல்லாம் நீங்கள் ஏறி நின்று அவனுடைய ஆயுதத்தை கொண்டே அவனை தாக்கி அழித்த பிறகு ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்பது வெளியே வரும். நீங்கள் அவரோடு பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகள் வெளியே வரும். ஹல்லேலூயா. எத்தனை சவுல்கள் தடுத்தாலும் என் தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காலம் வனாந்தரத்தின் பாதைதான், ஆனால் அவன் மேல் கர்த்தர் வைத்த அந்த தயவு, ஹல்லேலூயா, அந்த சவுலின் குமாரனுடைய கண்களிலேயே தயவு கிடைக்க பண்ணினார். எங்கே நீங்கள் நெருக்கப்படுறீங்களோ அங்கேயே உங்களுக்கு ஒரு தயவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மொத்த குடும்பமே அவனுக்கு எதிராக இருக்குன்னு ஒரு வேளை தாவீது யோசிச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்திலிருந்து ஒரு தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கண்கள் மறைக்கப்பட்டது போல இருக்கலாம், அது ஒரு பெரிய காரிருள் என்று நினைத்து நீ கலங்கி நிற்காதே. அது ஒரு கருப்பான ஒரு திரைதான். அது விலகும் பொழுது உனக்கு தெரியும். அந்த இடத்துலையும் கர்த்தர் உனக்கு தயவு வைத்து உன்னோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம உண்மைகளை இழந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை போல நம்ம உண்மையாக இருக்க முடியல. சில நேரங்களில் நமக்கே ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது. ஆண்டவரே, நீங்கள் எங்ககிட்ட உண்மையாக இருக்கிற அளவுக்கு எங்களால் இருக்க முடியலையப்பான்னு சொல்லி சில நேரங்களில் கலங்குகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் எங்கள் தகுதி எங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது, அது எங்களால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. உங்கள் சமூகத்தில் எங்களை நிற்க வைக்கிறதும், ஆண்டவரே வார்த்தைகளை கொடுக்கிறதும், ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதும், ஆண்டவரே அதெல்லாம் உங்கள் கிருபை. நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற தயவு. நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை இப்படியெல்லாம் கொடுத்தாரே, அதுக்குரிய சூழ்நிலைகள் எங்களுக்கு ஒன்றும் தெரியலைன்னா நீங்கள் மறந்தாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு தேவன் தயை பாராட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போவாஸ் கூட யோசிச்சான், என்னிலும் கிட்டின ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், ஒருவேளை அவனை கொண்டு தான் தயவு செய்வாரோ என்று அவன் யோசித்தான். ஹல்லேலூயா. உண்மையான செய்ய வேண்டிய அந்த சுதந்திரவாளியை அவன் இவளை எப்படி பார்த்தான்னு சொன்னால், இது மோவாபில் இருந்து வந்த ஒரு அருவருப்பான ஒரு ஸ்திரீ, அவளுக்கு எதுக்கு நான் தயவு பண்ணணும்னு நினைச்சான். தேவ பிள்ளைய, சில நேரங்களில் உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு தயவு பண்ண வேண்டிய சில தயவு பண்ணாமல் உங்களை புறக்கணித்து உங்களை அருவருத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அருவருக்கவே மாட்டார்.
ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் தகுதியாக இல்லையப்பா, என் மேலேயும் நீங்கள் தயவு வைக்க முடியுமா? நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, தயவு பாராட்ட வேண்டிய சுதந்திரவாளிகள் உங்களை புறக்கணிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களை புறக்கணிக்காமல் உங்கள் மேல் அவருடைய தயவுள்ள கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, லாசருவை உயிரோடு கூட எழுப்புறதுக்கு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அதிகமாய் நேசிக்கிற லாசரு, ஹல்லேலூயா, அவனுக்கு கூட அவர் உடனே தேடி வரலையேன்னு யோசிக்கலாம். ஆண்டவருடைய வேலை வந்த பொழுது அவர் ஒருவேளை ஒரு வியாதியிலிருந்து சுகம் கொடுத்திருந்தா யாருக்குமே பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் மரித்து 4 நாட்கள் ஆகி நம்பிக்கையெல்லாம் இழந்த பொழுது, ஹல்லேலூயா, மார்த்தாள் கூட அவசரப்பட்டு ஓடி போய் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு நின்றாள். ஆனால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாள் அமைதியாக உட்கார்ந்திருந்தா. அவளுக்கு தெரியும், ஆண்டவர் தாமதித்தாலும் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் தாமதிக்கிறார் என்பதனால அவர் என் மேலே வச்சிருந்த தயவை எடுத்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அவரே என்னை கூப்பிடுவார். கூப்பிடும்போது எனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதே போல அவள் அமைதியாக காத்திருந்தா. போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். மார்த்தாள் அவளே அவசரப்பட்டு ஓடினா. ஆனால் இயேசுவின் பாதத்தருகே இருந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அவர் என்னை கூப்பிட்டு அற்புதம் செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை கூப்பிட்டு அற்புதம் செய்வார். ஏன்னா உங்கள் மேலே அவர் வச்சிருக்கிற தயவு அவ்வளோ பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கூப்பிட்டு நன்மை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு, என் கால்களுக்கு தீபமாக இருக்குதுப்பா. அந்த வார்த்தையின்படி தான் எங்களை நீங்கள் வழி நடத்துறீங்க. உங்கள் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பாதத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம் தகப்பனே. உங்கள் பாதம் தான் எங்களுடைய தஞ்சம், உங்களுடைய பாதம் தான் எங்களுக்கு அடைக்கலாம். ஹல்லேலூயா. அந்த பாதத்தில் நாங்கள் சரண் புகிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அற்புதம் செய்யுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.